Good morning, Vinod. Sadish, can you hear me? Yes, Vinod. Good morning, Vinod. One second, just my. Okay. Yeah. Hope you can hear me now, yeah? Yes, கேக்குதுங்க. நம்ம இன்னைக்கு will get into day and then இப்போ வினோத் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது வினோத். பிரேக் ஆகுதா? ஆமா. one second. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேங்க. Sorry. No problem. Okay. So before we get into day 3, உங்களுக்கு day 2ல ஏதாவது doubts or you want to recap day? இல்லங்க வினோத். Day 2ல இல்ல டவுட் லைன். I am clear. Sadish, can you hear me? I am able to hear you, Vinod. Very clear. Hello. Hello. கேக்குதா சதீஷ்? கேக்குதுங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க வினோத். Yeah. ஏன் தெரியல. மொபைல் கனெக்ஷன் இருக்கனால இப்போ ஓகேவா இருக்குங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓ சரி. நம்ம டே 2 கொஞ்சம் ரீகேப் பண்ணிடலாமா சதீஷ்? பரவாயில்ல. ஓகே. நீங்களே ரீகேப் பண்றீங்களா இல்ல do you want me to? நான் சொல்றேங்க வினோத். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Yeah, please go ahead. So நம்ம day 2ல வந்து we saw about directory file, character device or serial device and block devices. So அதுல வந்து USB ஹார்ட் டிஸ்க் எல்லாம் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோங்க. அப்புறம் வந்து அந்த ஃபைல் அந்த இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் நம்பர் மைனர் நம்பர் இருக்கும். மேஜர் நம்பர் இண்டிகேட்ஸ் டிவைஸ் டிரைவர் அண்ட் மைனர் நம்பர் இண்டிகேட்ஸ் டிவைஸ் லொகேஷன். அது வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு டேபிள் போல இருக்கும். அதுல லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ்லாம் நம்பர் போட்டு இருக்கும். தட் வில் பி த மேஜர் நம்பர். ஸோ இது ஒண்ணுங்க. அப்புறம் வந்து how to EUDEV அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த கமாண்ட் பார்த்தோம். ரீக்ரியேட் த டிவைஸ் ஃபைல்ஸ் ஆன் எவ்ரி ஸ்விட்ச் ஆன் அதான் பண்ணும். அது வந்து கிரியேட் பண்றது. அடுத்தது வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். LVM அப்படிங்கிறது லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 டிரைவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா SDA,
எஸ்டிபி எஸ்டிசி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா ஹவ் வி கோ வித் த வால்யூம் குரூப்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் லாஜிக்கல் வால்யூம், பிசிக்கல் வால்யூம், வால்யூம் குரூப், அப்புறம் லாஜிக்கல் வால்யூம்ஸ் பார்த்தோம். அதுல வந்து கமாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ டிஸ்பிளே, கிரியேட், ரிமோட், ரிமூவ் அண்ட் மாடிஃபை. ஸோ அதுல வந்து பிவி, விஜி, எல்வி, ஸோ 12 கமாண்ட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் அ டிஸ்க் பார்த்தோம். எஃப் டிஸ்க்னா என்ன டிஸ்பிளேஸ் ஆல் டிரைவ்ஸ் அப்படின்னு. அப்புறம் பிவி கிரியேட் அது பண்ணி பார்த்தோங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த டிஸ்க்ல மேல் அந்த ஒரு ஒரு பார்ட் வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுது. அதுலதான் பிபிஐடி, பிவிஆர்ஏ எல்லாம் இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த 2 டிஸ்க வந்து லாஜிக்கலா குரூப் பண்ணி பார்த்தோம். பிவிஐடி, பிவிவிஜி, பிவிஆர்ஏ அதெல்லாம் அங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஜிக்கல் வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது தான் பிசிக்கல் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன பாக்ஸ் போல இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் அதுலதான் போய் ஒரு பாயிண்டர்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி. அதுதான் வந்து பாயிண்ட் பண்ணி ஒன்னோட ஒன்று இட் வில் கெட் அஸ் த ஃபைல்ஸ். அப்புறம் வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம் பார்த்தோங்க. ஃபைல் சிஸ்டம் எப்படின்னா ஒன்று மேல ஒன்று டிஸ்க் இருக்கும். அதுக்கு மேல வந்து ஸோ அதை நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது எல்லாமே 0ன்னு ஃபர்ஸ்ட் போடும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல. அப்புறம் செக்டார்ஸ் கிரியேட் பண்ணும். ஈச் செக்டார் வந்து 512 பைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதுல வந்து மாஸ்டர் பூட் ஐநோட் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்குள்ள ஒரு அந்த பிஇக்குள்ள ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு லொகேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து நம்மளோடது வந்து ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். ஓ வண்டர்ஃபுல். சரி, சூப்பர்ங்க. ஐ திங்க் வெல் சம்மரைஸ்ட். ஓகேங்க. கொஞ்சம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆனும் அதே பண்ணி பார்த்துட்டீங்கன்னா you will get a very good clarity. நான் இந்த வீக்குள்ள நல்லா பண்ணி பார்க்கறேங்க. சூப்பர். நீங்க அது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நிறைய வரும். Don't hesitate to ask me. Just send me an email or இதே மாதிரி we can have one more session to clarify all your doubts. Yeah? Okay, sure. Okay. So இன்னைக்கு day 3 we'll have that an important section. என்னன்னா software management. In software management we will be adding software, removing software, upgrading or modifying software and listing what are software. இது வந்து security aspect ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஏன்னா most of the vulnerabilities are introduced by additional softwares தான். லினக்ஸ் இட்செல்ஃப் வந்துட்டு ஒரு அளவுக்கு செக்யூர்டாகவே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு புது அப்ளிகேஷனோ ஒரு டேட்டா பேஸோ ஏதாவது ஆட் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்றதுக்காக சில போர்ட்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சில அப்ளிகேஷன்ஸ் வில் கம் வித் இட்ஸ் ஓன் வல்னரபிலிட்டிஸ். ஸோ நீங்க அடோப் யூஸ் பண்றீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்க வல்னரபிலிட்டியும் நம்ம ஓஎஸ்க்கு அது இம்ப்ளை ஆயிடும். அது வழியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இப்போ இந்த அன்னெசரி சாஃப்ட்வேர்ஸ், அன்யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பண்ணி அதையும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். So software management becomes a very important part. அதுக்கப்புறம் வந்து யூனிக்ஸ் நெட்வொர்க்கிங். அது வந்து I will get into the basics of networking. என்ன what is the TCP/IP மாடல், அந்த OSI லேயர், லினக்ஸ்ல என்னென்ன நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இருக்கு, how to configure IP for basic அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவோம். Again another important aspect on security side என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு 60% OS and application related இருந்ததுன்னா ரிமைன் 20 to 30% வந்து நெட்வொர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும் செக்யூரிட்டி. ஏன்னா இன்டர் கனெக்டட் டிவைசஸ் ஒரு மெஷின் அட்டாக் ஆயிடுச்சுன்னா தென் எவ்ரி மெஷின் வில் கெட் அஃபெக்டட். நம்ம ரான்சம் வேர் அப்படின்னு ஒரு அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்துட்டு இருக்கிற ரொம்ப த்ரெட்டி ஸ்டஃப். ஏன் ரீசன்னா ஒரு மெஷின்ல உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் ஒரு அட்டாச்மெண்டோட வந்துட்டு யுவர் சேலரி ஹஸ் பீன் ரிவைஸ்ட், ப்ளீஸ் செக் யுவர் சேலரி அண்ட் கெட் பேக் டு HR as soon as possible அப்படின்னு சொல்லி ஒரு வரும். பார்த்தா நம்மளோட இமெயில் ஐடி மாதிரியே ஒரு ஃபிஷிங் அட்டாக் மாதிரியே வரும். HR இருந்து வந்த மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம கவனிக்காம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணாது. அந்த டைம் வந்து
அந்த ஃபைல்ல ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஆனா நமக்கு ரெலவெண்டா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் டைம் வந்து மெஷின் பூட் ஆகாது. அது அது வந்து என்ன கேட்குன்னா ஒரு ரேன்சம் கேட்கும். உங்க மெஷினை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாத்தையும் நான் ஸ்டீல் பண்ணியாச்சு. உங்களால இந்த மெஷினை ஒண்ணுமே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பே திஸ் மச் அமௌண்ட் ஸோ தட் ஐ வில் கிவ் யூ கீ. அதை போட்டா தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கீக்காக வெயிட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்க இந்த பிட்காயினோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்னா பரவாயில்ல, ஃபார்மேட் பண்ணி இது மாதிரி இது பண்ணிடுவோம். கம்பெனி லேப்டாப்னா இட் வில் பி நம்ம நிறைய சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை பே பண்ணி தான் வாங்குறாங்க. இதுல இன்னொரு அட்டாக் என்னன்னா, நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல் சிஸ்டத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபயர்வால் வந்துட்டு எப்படின்னா அவுட் சைட்ல தான் இருக்கும். அதாவது நம்மளோட கம்பெனியோட பெரிமீட்டர்ல தான் இருக்கும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க மெஷின்ல வந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கம்யூனிகேஷன்ல வந்து ஃபயர்வால் எந்த ஆக்ஷனுமே பண்ணாது. ஓகே. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா இங்கிருந்து டேட்டா வந்துட்டு இந்த ரான்சம்வேர் பக்கத்து மெஷின்ல போய் எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெட்வொர்க்கிங் பிகம்ஸ் அ த்ரெட். ஓகே. ஸோ லினக்ஸ்ல வந்துட்டு என்னன்னா இன்பில்டாவே கொஞ்சம் செக்யூரிட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கு. சில ஃபயர்வால், எஸ்சி லினக்ஸ் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டோம்னா மேபி வி கேன் கண்டெயின் தட் வித்தின் அவர் சிஸ்டம் இட்செல்ஃப். ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம். ஓகே. அப்புறம் வந்து சர்வீசஸ், ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 ஆஸ்பெக்ட்டும் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதாவது லினக்ஸ்ல வந்து எப்படி சர்வீசஸும் ப்ராசஸும் ஒர்க் ஆகுது, அதை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண போறோம், அண்ட் வாட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஓகே. அதான் லினக்ஸ் செக்யூரிட்டில வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லினக்ஸ்லேயே வந்து இன்பில்ட் ஃபயர்வால்ஸ் இருக்கு. ஸோ வில் சி அபவுட் தோஸ் ஃபயர்வால்ஸ். அண்ட் எஸ்சி லினக்ஸ்னா செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ். ஸோ இந்த என்ஹான்ஸ் லினக்ஸ் இது ஒரு ஒரு யூஎஸ் ஆர்மி அவங்க ஃபைன் பண்ணது. அதாவது ஒரு ஃபைலை நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணாலோ டச் பண்ணாலோ கூட அது சென்சிட்டிவா ஃபைன் பண்ணிடும். ஸோ சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த எஸ்சி லினக்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவன் ஹேக்கர் கேனாட் கம் அண்ட் மேக் சேஞ்சஸ் டு இட். ஓகே. ஸோ அது எப்படி பண்றது, என்ன அதோட டீடைல்ஸ் பார்ப்போம். இதுதான் இன்னைக்குள்ள டே 3. ஓகே. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட். ஓகே. Let's start it. Let's make them bigger. Okay. ஓகே, நம்ம டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா எல்லா லைனக்ஸ்லயும் ஆர்பிஎம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஓகே. ஆர்பிஎம்ங்கிறது ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர். இப்போ யூஸ்வலி வந்து சொன்னல எல்லாமே வந்து ஃபைல்ஸ் தான் அப்படின்னு யூனிக்ஸ்ல. ஸோ வந்துட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய ஃபைல்ஸா இருக்கும். அதாவது நிறைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர்லாம் போட்டுட்டு நம்ம நிறைய ஃபைல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பேக்கேஜா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் மாதிரி மாத்தி அந்த ஃபைலை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்குமே. ஓகே. ஸோ இது வந்து ஆர்பிஎம்ங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை திரும்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதில் போடணும் அப்படின்னா ஆர்பிஎம் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுவோம். ஓகே. ஸோ ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர் தான் கமாண்டு. இதில் வந்து -QA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குவரி பண்ணும். அந்த மேன் ஆர்பிஎம் கொடுத்தீங்கன்னா சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இருக்கு. நம்ம விண்டோஸ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இல்லாட்டி கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் ஆகும்னு பார்ப்போம் இல்லையா? கரெக்ட்டுங்க. அந்த மாதிரி பார்க்கறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா LVM அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா LVM கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஃபைல் சிஸ்டம்ங்கிற கமாண்ட் நம்ம MKFS திங்க் பண்ணோம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து மினிமல் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கே ரஃப்லி வேர்ல்ட் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் 543 பேக்கேஜ் இன்ஸ்டால் இருக்கு. ஸோ சாதாரண ஒரு அப்ளிகேஷன் இவ்வளோ இது இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இது வல்னரபிளா இருந்தா கூட யூ வில் ஹேவ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்க நார்மலி பாத்தீங்கன்னா பேக்கேஜுக்கு வந்துட்டு பேக்கேஜோட என்ன வேலை, வாட் பர்பஸ் ஆஃப் த பேக்கேஜ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நேமா இருக்கும். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வெர்ஷனிங் நம்பர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வெண்டர். அது வந்து மேஜர் வெர்ஷன், மைனர் வெர்ஷன் அண்ட் சப் வெர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே.
இப்போ அஸ் அ செக்யூரிட்டி பர்சனா வந்து நீங்க இதை மெயினா ஒன்று செக் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு, இந்த 9.8ல வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்ப்பீங்க 9.8 இருக்கான்னு. ஏன்னா 9.9ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். இப்போ அது இருக்கான்னு செக் பண்ணணும்னா இந்த ஆர்பிஎம் கமாண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ ஆர்பிஎம் கமாண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இப்போ வேற அட்வான்ஸ் கமாண்ட் வந்துருச்சு. நான் அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நார்மலி கியூங்கிறது வந்து கொயரி. ஓகே. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, என்னென்ன இது இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு பண்றது கொயரி லிஸ்ட் பண்றது. ஓகே. இங்க வந்து ஒரே ஒரு கமாண்ட் தான் ஆர்பிஎம். சுவிட்சஸ் தான் மாறப்போகுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -i அப்படின்னு வர்றது வந்து இன்ஸ்டாலேஷன். ஓ. புதுசா ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணா ஆர்பிஎம் -iன்னு சொல்லிட்டு அவங்க குடுக்குற அந்த பேக்கேஜ் ஃபைல போட்டீங்கன்னா போதும். ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடும். ம். இப்போ வந்து ஒரு வெர்ஷன் ஆல்ரெடி 9.9 இருக்கு. எனக்கு 10 போடணும் அப்படின்னா -u குடுத்துட்டு பேக்கேஜ் ஃபைல் வரும். இன்ஸ்டாலுக்கும் அப்கிரேடுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இன்ஸ்டால்னா ஃப்ரெஷ் இன்ஸ்டால். ஆ. அப்டேட்னா ஆல்ரெடி இருக்க சாஃப்ட்வேர் மேல அப்டேட் பண்றோம். கரெக்ட். ஸோ என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா? சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ல எடிட் பண்ணி வச்சிருப்போம். அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த எடிட்டிங்கும் வந்து அதுல அப்டேட் ஆகி வந்துரும். ஓகே. 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 இப்ப நீங்க அத அன்இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அந்த பழைய கான்ஃபிகரேஷன் எல்லாம் போயிரும். ஓ. அதனால வந்து நார்மலி அப்டேட் தான் வந்துட்டு பிரிஃபர்ட் மோட். ம். அப்புறம் டெலீட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணா -ன்னு குடுத்து எரேஸ் பண்ணா எரேஸ் ஆயிடும். ஓகே. இன்ஸ்டால், அப்டேட், எரேஸ், லிஸ்ட் இந்த 4 ஆப்ஷனுமே வந்து ஆர்பிஎம்ல வி கேன் see. ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து அப்படிங்கிற இது வந்துருச்சு. எல்லோ டாக் அப்டேட் மேனேஜர்ன்னு. இது இது ஏன் வந்தது அப்படின்னா, நீங்க ஆர்பிஎம் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வைங்களேன். அ அது என்ன ஆகும்னா, அது வந்துட்டு இட் வில் ஆஸ்க் ஃபார் டிபெண்டன்சி. அதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போவோம். அந்த பேக்கேஜ் சொல்லும், எனக்கு இந்த பேக்கேஜ் இல்ல, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கும். ஓ. நம்ம திருப்பி போயிட்டு அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி ஆர்பிஎம் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொன்னோம்னா, அதுக்கு 4 பேக்கேஜ் வேற டிபெண்டன்சி இருக்கும். இப்படி டிபெண்டன்சி போயிட்டே இருக்கும். ஓகே. புரியுதுங்க. ம். ஏன் இந்த டிபெண்டன்சி வருதுன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரே புரோகிராம ரீடூ பண்ணாம இருக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில புரோகிராம்ஸ பண்ணி சின்ன சின்ன பீஸஸா பேக்கேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ஓகே. அத வச்சு தான் பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இந்த ஒரு பேக்கேஜ மட்டும் பில்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் ஓகே. டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிருவான். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகணும்னா, இந்த சாஃப்ட்வேர் வேணுங்கிறது மட்டும் அவன் புரோகிராம்ல எழுதி வச்சிருப்பான். ஓகே. அப்போ நீங்க எண்ட் யூசர்ட்ட வரும்போது, அந்த புரோகிராம் இன்ஸ்டால் பண்ணும்போது, அவன் புரோகிராம்க்கு என்ன டிபெண்டன்சி அது கேட்கும். ஆனா அந்த டிபெண்டன்சி பேக்கேஜ் எழுதினவன் இன்னொருத்தன் இருக்கான். அவன் வேற 4 பேக்கேஜ் டிபெண்டன்சி போட்டிருப்பான். இப்படி ஆ. டிபெண்டன்சி ட்ரீ போயிட்டே இருக்கும். கரெக்ட். ம். ஓ! அப்போ வந்து ஆர்பிஎம் நாங்களே வந்து முன்னாடி லினக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுன்னா அவ்வளோதான். உட்கார்ந்து 2, 3 நாளைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேர் கேட்கும். அத டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு டைம்ல அதாவது ஒரு 15 லெவல் ஆஃப் இது வந்த பிறகு, நாங்க ஒரு கமாண்ட் குடுத்துட்டு டூ நாட் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிருவோம். ஓ. அ ஓகே. ஆ. எனக்கு அந்த கமாண்ட் இப்ப கரண்ட்லி ஞாபகம் இல்ல. நான் இது பார்க்குறேன் அது. ஏதோ ஒரு கமாண்ட்ல இட் வில் ஷோ தட் அந்த இதுக்கே நோ டெப்த்ஸ். ஓ. டிபெண்டன்சியே போகாது அப்படின்ருவோம். ஓகே. 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 புரியுது. போதும் இதுவரைக்கும் நாங்க குடுத்த சாஃப்ட்வேர் மட்டும் நீ இன்ஸ்டால் பண்ணு. ஆ. டோன்ட் டூ டிபெண்டன்சி செக். ஜஸ்ட் அப்படி இன்ஸ்டால் பண்ணிரு அப்படின்றோம். ஓகே. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம்னா ஆர்டர். அந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு வரணும். அதாவது வந்துட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது இருக்கோ, அதாவது ரொம்ப லோவஸ்ட் இந்த ட்ரீ அதுலருந்து இன்ஸ்டால் பண்ணி தான் ஹையஸ்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. அந்த டிபெண்டன்சிய பண்றதுக்கு. அந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம் இருந்தது. ஓ. ஸோ இத ரிசால்வ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தே ஃபவுண்ட் அ மெத்தடாலஜி கால்ட் அதாவது எல்லா சாஃப்ட்வேர் அதாவது என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க. ஓ. ஓகே. ஓகே. அதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவை வந்து ஒரு சின்ன பேக்கேஜா இருக்கும். அதுக்கு ஒரு 20 டிபெண்டன்ட் பேக்கேஜ் இருந்தா போதுமா இருக்கும். ஆனா நான் ஓகே. என்ன பண்ணுவேன்னா, லினக்ஸ்ல இருக்க எல்லா பேக்கேஜும் ஒரு இடத்துல போட்டுருவேன். ஆ. போட்டுட்டு இந்த எம் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் எனக்கு என்ன சாஃப்ட்வேரோ அத இன்ஸ்டால் பண்ண சொன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிபெண்டன்சிஸ இது பண்ணும். ஓகே. ஓகே. அப்போ இதுக்கு என்னன்னா, நம்ம அந்த எம்ங்கிற ரெபாசிட்டரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ரெபாசிட்டரி பார்த்து பார்த்தீங்கன்னா, அ இடிசி m.repos.d அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஓகே. நான் சொன்னேன் இடிசிங்கிறது கான்ஃபிகரேஷன் லொகேஷன். ஸோ இதுக்குள்ள வந்து m.repos.dங்கிற பாத்ல
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெப்போஸ் இருக்கும். அது ஓகே. ரெப்போ, சென்டோஸ் டாட் ரெப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெப்போஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நமக்கு இந்த சென்டோஸ் டாட் ரெப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டென்ட். அது என்னன்னு உங்களுக்கு பிரீஃப் இந்த மாதிரி நிறைய நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரெப்பாசிட்டரி. ஓகே. ஓகே. இந்த ரெப்பாசிட்டரி வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள பேஸ் அப்படின்னு போட்டு வச்சுட்டோம்னா, அது வந்துட்டு ஒரு நேம் டேக் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ரெப்பாசிட்டரின்னு நம்ம ஒரு யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு டீட்டெயில் நேம் குடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி டாலர் சிம்பல் போட்டு குடுத்தோம்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெஷினோட வெர்ஷன் எடுத்துட்டு CentOS -7 அப்படின்னு அதுவே போட்டுரும். நீங்க CentOS 8 போட்டீங்க, இங்க CentOS -8ன்னு அதுவே சொல்லிரும். நான் உங்களுக்கு அது அந்த ரெப்போ காமிக்கும்போது காமிக்கிறேன். இந்த நேம் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே. CentOS -7 அப்படின்னு வந்து வரும் நேம். ஓகே. இது கமெண்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மிரர் லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் ஒரு பாத் குடுத்துருக்கேன் இல்லையா? ஆமாங்க. இது என்ன பண்றேன்னா, நானு என்னோட லோக்கல் மெஷின்ல 8 ஜிபி ஆர் 16 ஜிபி எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு இதாகுங்கிறதுக்காக, இந்த ஒரு என்ன சொல்றது, நீங்க டவுன்லோட் பண்ணீங்கல்ல CentOS ரெப்போ ஃபர்ஸ்ட் ISO டவுன்லோட் பண்ணீங்கல்ல? கரெக்ட்டுங்க. அந்த மாரி ஒரு சென்ட்ரலைஸ் பாத்ல ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ஓ! அந்த பாத்த மட்டும் இங்கேருந்து குடுத்துருவேன். ஓகே, ஓகே, ஓகேங்க. புரியுது. ஓகே. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல நமக்கு குடுத்துருவாங்க. நம்ம இந்த மெஷின் நான் ஒரு நெக்ஸ்ட் கமாண்ட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ம். அங்கேருந்து அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எடுத்துரும். எக்ஸ்எம்எல் ஃபைல்னா வந்து ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஃபுல் ஃபைல் 8 ஜிபி வராது. ஆ. ஒரு சின்ன ஒரு ஃபியூ கேபில என்னென்ன ஃபைல் இருக்கு, எந்தெந்த ஃபைலுக்கு என்னென்ன டிபெண்டன்சி அப்படிங்கிற இது இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இங்க லோக்கலா வாங்கி வச்சுருவேன். ஓகே, ஓகேங்க. நான் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணும்னா, எது எது டிபெண்டன்சி எல்லாம் இருக்கோ, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல வச்சுட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல மட்டும் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வரும். ஓகே, புரியுதுங்க. ம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஓகேங்க. சார். ஓகே. ஓகே. நோ ப்ராப்ளம். இந்த பேஸ் யூஆர்எல்ங்கிறது தான் வந்துட்டு அந்த இங்கிருந்து தான் டவுன்லோட் ஆரம்பிக்கும். இன்கேஸ் இது ஃபெயில் ஆச்சுன்னா, இந்த பேஸ் யூஆர்எல்ல ஆக்சஸ் பண்ண முடியாட்டி தான் மிரர் லிஸ்ட்க்கு போகும். ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. அதனால நான் மிரர் லிஸ்ட் இது பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பிரைமரியா வந்து பேஸ் யூஆர்எல் இருந்து எடுத்தா போதும் அப்படின்னு. ஓகே. நான் வந்துட்டு இப்போ லோக்கலா இருந்தேன்னா, லோக்கல் நான் இப்படி கூட வச்சுக்கலாம். ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சிடி ரோம் பாத்து குடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃபைல்னு சொல்லி என்னோட லோக்கலா டவுன்லோட் பண்ணிட்டா அந்த 8 ஜிபி ஃபைல் இருக்குன்னா, அது இங்க காமிச்சுக்கலாம். ஓகேங்க. இதுதான் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜிபிஜி செக். ஓகே. ஜிபிஜி செக்னா என்னன்னா, ஆ நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றோம் இன்டர்நெட்ல இருந்து. ஓகே. அது வந்து ஒரிஜினலா அந்த மேனுஃபேக்சரர் யாரு டெவலப் பண்ணானோ அந்த ரைட் பெர்சன்ட் இருந்தா வருதா? இல்ல ஏதாவது ஹேக்கர் வந்து அதே மாரி ஃபைல் நேம்ல எங்கேயாவது போட்டு வச்சுருவான். இப்ப நெறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஒரு FTP சாஃப்ட்வேர் வேணும். டக்குனு கூகுள் போய் FTPன்னு அடிப்போம். ஆஹா. ஹேக்கரோட FTP ஆர்பிஎம் வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க அத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே உங்கள எக்ஸ்போஸ் பண்ணிருவீங்க. அவன் அத வச்சு உள்ள வந்துருவான். ஓகே, ஓகே. புரியுதுங்க. அப்ப இந்த ஜிபிஜி செக் என்னன்னா, இந்த மாரி ஆத்தரைஸ்டு டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கீ ஜெனரேட் பண்ணிட்டு, அந்த கீய வந்து ரெட் ஹேட்ட குடுத்துருவாங்க. ஓ! ரெட் ஹேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் பாத் பார்த்தீங்கன்னா, இந்த இடிசி, பிகேஐ, ஆர்பிஎம், இந்த ஆர்பிஎம், ஜிபிஜி கீன்னு கரெக்ட்டுங்க. இந்த கீ கூட மேப் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நம்பர் குடுத்துருவாங்க. அந்த அந்த நம்பர வந்துட்டு அவனோட அப்ளிகேஷன், அவனோட ஆர்பிஎம்குள்ள எம்பெட் பண்ணிருவான். ஸோ நீங்க ஆ. இன்ஸ்டால் பண்ணும்போது, இந்த கீயும் அந்த கீயும் மேட்ச் ஆனா மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்க. ம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே 1ல தான் இருக்கணும். அதாவது எனேபிள்ல இருக்கணும். எப்பவுமே செக் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிஸ்டம் அட்மின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ம். கீ மேட்ச் ஆகாது, இன்ஸ்டால் ஆகாது. அவன் உடனே என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு இது 0ன்னு மாத்திருவான். ஓ! ஓகே. டிசேபிள் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருவான். ஆ, ஆ. ஸோ அதனாலயும் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ நமக்கு அது செக்யூரிட்டி பர்சனா உங்களால இம்மீடியட்டா அத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் கரெக்ட். நீங்க ஒரு சிஸ்டத்த ஆடிட் பண்ற டைம்ல நீங்க இந்த மாரி ரெப்போ ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு, ஜிபிஜி செக் எல்லாம் 1ல இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு ஆடிட் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு நான் கம்ப்ளையன்ஸா நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. நீங்க 1க்கு பதிலா 0 இருந்தது அப்படின்னா, இது வந்து நான் கம்ப்ளையன்ட். ஆ. அவங்க வந்துட்டு அந்த ஜிபிஜி செக் பண்ணல. இது ஏதோ சாஃப்ட்வேர் வழியா தான் அட்டாக் வரப்போகுது. கரெக்ட். சாஃப்ட்வேரே வந்துட்டு ப்ராப்பரா செக் பண்ணாம இன்ஸ்டால் பண்ணா எப்படி? அப்படின்னு சொல்லி வி கேன் ரைஸ் தட். ஓகே. ஓகே. புரியுது. இந்த மாரி வந்து நமக்கு நெறைய வி கேன் கிரியேட். பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ் அப்படின்னு ஒண்ணு, அப்டேட்ஸ்ன்னு ஒண்ணு. ஓகே. நீங்க இந்த எனேபிள்ட் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுத்தா தான் இந்த ரெப்போ வரும். இதுல வந்து எனேபிள் இல்லாதனால இது வராது. நான் என்ன பண்றேன், சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இதே மாரி வந்துட்டு நெறைய வி கேன் கிரியேட். இப்ப எனேபிள் ஈக்குவல் 0ன்னு இது வராது.
ஓகே, ஓகே, ஸோ ஓகே. அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய CentOS Plus இந்த மாதிரி நிறைய ரெப்போஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்று ஒரே ஃபைலில் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் என்ன எல்லாமே டாட் ரெப்போ அப்படின்னு முடியணும். ஓகே, ஓகே. ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை ரீட் பண்ணும். ஓகே, ஓகே, ஓகே. நான் வந்து இப்போ எம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அது போய் லிஸ்ட் பண்ணும். பாருங்க என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு அங்கே போய் எடுத்து இந்த பேஸ் அப்டேட்ஸ்னு வருது பார்த்தீங்களா இந்த ரைட் சைடில். ஆமாங்க. இந்த ஃபைல் வந்து இந்த ரெப்போல இருக்கு, இது வந்து இந்த ரெப்போல இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்க. ரொம்ப இது பண்ணுறோம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த டேட்டா பேஸை கிளியர் பண்றேன். எம் கிளீன் ஆல் எம் ரெப்போ லிஸ்ட். எம் கிளீன் ஆல் சொன்னோன்னா எல்லாமே அந்த ரெப்போஸ் எல்லாமே போயிடுச்சு. பாருங்க இப்போ இந்த 3.6 KB ஃபைல் டவுன்லோட் பண்ணுதா? ஆமாங்க. இதுதான் வந்து அந்த XML ஃபைலை மட்டும் அங்கிருந்து எடுக்குது அந்த பாத்தில் போய். ஓ. பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 7 இதை டவுன்லோட் பண்ணிடுச்சு. அப்டேட்ஸ் பேஸ் நீங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஹைஃபன் ரிலீஸ் $ரிலீஸ் மட்டும் 7 ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்க. இந்த ரெப்போல அரௌண்ட் 10,000 ப்ளஸ் பேக்கேஜஸ். ஓகே. அப்டேட்ஸ்ங்கிறதுல 778 இருக்கு. நம்ம ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு RPM-I VSFTP ஸ்டார். ஓகே, நான் இது பார்த்தேன். இது இதில் இருக்கு. ஓகே, எம் இன்ஸ்டால் VSFTP ஸ்டார். VSFTPங்கிறது FTP சாஃப்ட்வேர். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை பிக் பண்ணிடும். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை பிக் பண்ணிட்டு அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு ஃபினிஷ் டிபெண்டன்சி சால்வ். நான் வந்து VSFTP போட VSFTPயோட சாஃப்ட்வேரையும் சேர்த்து இது வரும். நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு அங்கிருந்து டவுன்லோட் பண்ணும். இந்த 2 சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, ஓகே, ஓகேங்க. புரியுது. ஏன்னா நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ், அதனால தான் வந்து லினக்ஸ் இந்த ஹேக்கர்ஸ், கேமர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரேட்டா இருக்கிறதுக்கு ரீசன் அதான். எல்லாமே வந்து ரெடிலி அவைலபிள். நம்ம விண்டோஸ்ல எல்லாம் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும், அடோப் வேணும், இது வேணும்னா ஐயோ லைசன்ஸ் இருக்கும். இங்க எல்லாமே ரெடிலி அவைலபிள். ஓகே, ஓகே, ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி தான் இல்லை. ஓகே. ஓகே, ஸோ இது வந்து டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு எம் இன்ஸ்டால் glib இப்போ இது பாருங்க, நான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், glib. ஓகே, ஓகேங்க. அது பாத்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஓகே. அதுவே வந்து என்னன்னா எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு இந்த பேக்கேஜ் வேணும், அதுக்கு அந்த பேக்கேஜ் வேணும், அதுக்கு இது கூட டிபெண்டன்சி இருக்கு. நான் கேட்ட பேக்கேஜ் வந்துட்டு இதுன்னா இதுக்கு வேணுங்கிற அப்டேட்டட் பேக்கேஜஸும் அது கொண்டு வந்துடும். ஓகே. எனக்கு எந்த தலைவலியும் கிடையாது. அதாவது இல்லை நான் முன்னாடி வந்து இது இன்ஸ்டால் பண்ண இதை பத்தி படிக்கணும், ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன டிபெண்டன்ட் பேக்கேஜ் இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு போடணும். புரியுதுங்க. அது மாதிரி இதோட வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த வெர்ஷன் மேட்ச் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த glibcங்கிற வெர்ஷன் வந்து 2.17. இது கூட ஒர்க் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. அப்ப இது என்ன பண்ணி glibc இன்ஸ்டால் பண்ணி glibcயோட அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் இதுவே பண்ணிடும். அதுவும் எஸ் அடிச்சோம்னா இட் வில் டவுன்லோட் ஆல் தி ரெலவெண்ட், எல்லாம் தேவையான மட்டும் டவுன்லோட் பண்ணி அது அந்தந்த பேக்கேஜ் ரெபாசிட்டரியில போய் டவுன்லோட் பண்ணும். ஓகே. வேற இடத்துல போய் அது நம்ம ஹியூமனா பண்றது ரொம்ப டஃப். இந்த ஒரு வேலை பண்றதுக்கு எனக்கு 1 or 2 days ஆயிடும். இப்போ ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் தான். எஸ் அடிச்சா பண்ணிடுவோம்.
சரிங்க, சரிங்க, சரிங்க. ஸோ புரியுது. சிஸ்டம் இன் லைஃப் ஈஸி. பட் ஃபார் செக்யூரிட்டி பர்சன் நீங்க இது ஒவ்வொரு வருஷனுமே வந்துட்டு நீங்க வல்னரபிலிட்டி சிவி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுல போயிட்டு ஜிலிப் எந்த வருஷன்ல என்ன வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓ! ஓகே, ஓகே. நீங்க வந்து கூகுள் அப்படின்னு போயிட்டு நீங்க சும்மா அங்க சர்ச் பண்ணா போதும். இப்போ நார்மலி நீங்க சிவிஇ வல்னரபிலிட்டி இன் ஜிலிப்சி சும்மா அப்படி உங்க டேர்ம்ஸ்ல நீங்க சும்மா அடிச்சீங்கன்னா பாருங்க லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு வந்துடும். ஓ! ஓகே, ஓகே, ஓகேங்க. அவங்க சொல்லுவான் இந்த 2.23 என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓ, ஓ, ஓ. ஓகே. ஸோ நீங்க பார்த்துக்கலாம். அதாவது 5 இந்த ரேட்டிங் ஜாஸ்தியா ஜாஸ்தியா அதுல வந்து இஷ்யூஸ் பெருசாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க. ஓகே. ஸோ இந்த இந்த ஃபிளாக வச்சுட்டு நீங்க வந்து இதுல என்ன கோடு இருந்தா என்ன இது இதெல்லாம் நீங்க சில சாஃப்ட்வேர் வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். கரெக்ட்டுங்க. இதுல காம்ப்ளெக்சிட்டி என்ன, ரிமோட் அட்டாக் பண்ண முடியுமா, என்ன மாதிரி இஷ்யூஸ் இது பண்ணும், ரிமோட்டை ஆக்சஸ் பண்ணுமா, ஸோ நிறைய இது வரும் இதுல. ஓகே. ஓகே. ஸோ எம் அதுதான் வந்துட்டு இதுல மெயின் சாஃப்ட்வேர். நீங்க இதுல வந்து எம் போட்டு இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் அடிஷனும் சரி ரிமூவலும் சரி சிஸ்அட்மின் தான் பண்ணுவாங்க. அதுவும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அது மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அது வேற நிறைய டிபெண்டன்ட் பேக்கேஜஸ் அன்இன்ஸ்டால் பண்ணும். ஓகேங்க. புரியுது. மேபி அந்த டிபெண்டன்ட் பேக்கேஜஸ் வந்து இன்னொரு வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு டிபெண்டா இருக்கும். ஸோ அதை தரவா ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்துட்டு சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எதாவது இன்ஸ்டால் பண்ணா வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இப்போ என்னன்னா நான் இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். அந்த சாஃப்ட்வேருக்கு வெர்ஷன் 2.5 தான் இருக்கணும். ஓகே. பட் நான் இந்த இப்போ போடுற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா 2.56 அது அப்டேட் ஆயிருது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாம ஆயிரும் சம்டைம். ஓகேங்க. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மெஷினுக்குமே வந்துட்டு ஒரே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும் ஒவ்வொரு மெஷின்லயும் சில அப்ளிகேஷன் மாறலாம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாறலாம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வச்சு தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனோ ரிமூவலோ நடக்கும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஓகே. லேபு நம்ம கண்ண மூடி பண்ணிடுறோம். பட் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த இதுல வந்து அந்த சரி. லேர்னிங் தெரிஞ்சா போதும். அதாவது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ Red Hat 8ல வந்து DNF அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் கூட கொண்டு வந்திருக்கான். அந்த ஓகேங்க. DNF அதுல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த ரெபாசிட்டரி சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ தான் அது. ஏன்னா வந்துட்டு இந்த ஃபைல்ஸ ரீட் பண்ணி அது இது பண்றது. அத வந்து கொஞ்சம் கூட சிம்பிளிஃபைடா கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. நெறைய ரெபாசிட்டரி இருந்ததுன்னா, DNF வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ணும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம வெர்ஷன் 8 அந்த நீங்க நான் கோர்ஸ் இது குடுத்துருக்கேன்ல ரெட் ஹேட் கோர்ஸ். அதுல ஆமா. பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஹவர்ஸோ 24 ஹவர்ஸோ வந்துட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே. வாட் இஸ் நியூ இன் ரெட் ஹேட் 8 அப்படின்னு. ஓ! ஓகே. அ அந்த 16 ஹவர் கோர்ஸ முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்க ரெஸ்யூம்ல நீங்க ரெட் ஹேட் 8ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 7ஓட ஒரு 10, 15% டிஃபரன்ஸ் என்னங்கிறத அந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ் ஹைலைட் பண்ண போகுது. ஓ! ஓகே, ஓகே, ஓகேங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே. சரி. ஏன்னா சாஃப்ட்வேர் மேனேஜ்மென்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது ரொம்ப சிம்பிள் சிம்பிள் இல்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாஃப்ட்வேர் மேனேஜ்மென்ட் சர்வீசஸ முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் போயிரலாம். ஏன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு 2க்குமே. ஓகேங்க. ஃபைன். ஓகே. இப்ப நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னு வைங்களேன். அது என்ன பண்ணும்னா ஐடியலி அது வந்துட்டு இட் வில் இன்ஸ்டால் சம் ஃபைல்ஸ் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபைல போடும். ஆ. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்துட்டு ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர சொல்லிடுறேன். ஸோ ப்ராபப்லி யூ கெட் அன் ஐடியா. இங்க இருக்கு. ஓகே. இப்போ நம்ம யுனிக்ஸ பொறுத்தவரைக்கும், ஸ்லாஷ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரூட் டைரக்டரி. ஓகேங்க. ஓகே. இப்போ நம்ம பிரெயின் மாரியே வச்சுக்கோங்களேன். நம்ம ஹியூமன் வி ஹேவ் கிரியேட்டட் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பூட் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட நம்ம இது பார்த்திருப்போம். இல்ல அத பழைய மாரி எழுத முடியல.
First, I'll just draw a few lines. Okay. First வந்து boot. நீங்க அந்த OS இன்ஸ்டால் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு LVM மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அப்போ பூட்னு சொல்லி ஒரு 512 பைட்ஸ் ஒன்று போட்டா நான் உங்கள்ட்ட அந்த இது கூட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஜெயலலிதா போட்டோ வருது லேப்டாப் ஆன் பண்ணும்போது. அது ஏன்னா இந்த பூட்டுங்கிறது வந்து நம்ம பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு மெட்லோ ஆப்ளங்கேட்டா அது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஒரு போர்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம போர்ஷன் ஆஃப் பிரெயின் மாதிரி ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், ஒவ்வொரு ஏரியா ஆஃப் த பிரெயின் டஸ் சம் ஃபங்க்ஷன். சில ஏரியா ரீடிங் யூஸ் பண்ணுவோம், சில ஏரியா ரைட்டிங் யூஸ் பண்ணுவோம், சில இது மெமரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பிரெயின்ல வந்து சில ஏரியாஸ் வி ஆர் யூசிங் ஃபார் சம் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நம்ம ஓஎஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டரி கால் பூட். இந்த பூட்ல தான் வந்துட்டு நம்ம வந்து சில ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது என்ன ஃபைல்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, எம்பிஆர் பூட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஓஎஸ் பூட் ஆகும்போது பூட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸை வந்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபர்ஸ்ட் நிக்கிற இடத்துல வைக்கணும். அந்த நிக்கிற இடம் தான் அந்த பூட். ஓகே ஓகேங்க. அப்போ உங்களோட பூட் ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒரு அட்டாக்கர் வந்துட்டு உங்க மெஷினே உங்க பூட் செக்டரை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணா போதும். இந்த டைரக்டரியில வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா போதும். இந்த டைரக்டரி வந்து நார்மலி யாராவது சேஞ்ச் பண்ண முடியாது. பர்மிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒன்லி ரூட் ப்ரிவிலேஜ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த ப்ரிவிலேஜ் அவன் எடுத்துட்டு வந்துட்டு அட்டாக் பண்ண சான்சஸ் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இந்த பூட்ங்கிற இடத்துலலாம் கர்னல் இருக்கும். நம்ம கர்னல் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பீல் டயக்ராம்ல ஹார்ட்வேரோட நெக்ஸ்ட் லேயரே வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் தான். கரெக்ட். ஸோ மெஷின் பூட் ஆகும்போது என்னெல்லாம் தேவையோ இந்த மினிமம் டிரைவர்ஸ், அந்த நேற்றுக்கு யூடேவ் சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா டிவைஸ் ஃபைல்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்துட்டு அந்த கர்னல் தான். ஓகே ஓகே. அது மாதிரி பூட்டிங் டைமுக்கு தேவையான எல்லா டிரைவர்ஸ் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ பூட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. ஸோ நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நீங்க மெதுவா உங்க பாடிக்கு வந்து பிரெயின் ஒவ்வொன்றா சொல்லும். நீங்க தான் சதீஷ், இன்னைக்கு உங்க ட்ரைனிங் இருக்கு, அதுக்கப்புறம் அது இருக்கு, இது இருக்கு. மெதுவா உங்களை வந்துட்டு ஆன் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த பூட்டோட வேலை. அதாவது மினியேச்சர் பிரெயின். அதுதான் ரொம்ப கோர் பிரெயின். ஓகே. ஸோ வந்து பூட் டைரக்டரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டைரக்டரி வந்துட்டு பின்னு, எஸ் பின்னு அப்படின்னு இருக்கும். ஒன்னு வந்து பின், இன்னொன்னு வந்து எஸ் பின். இது வந்து என்னன்னா பூட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் தேவைப்படும். அதாவது நீங்க ரூட் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டீங்கன்னு வைங்களேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் யூசர் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு. அந்த மோட்ல போகும்போது உங்களுக்கு வந்து கமாண்ட்ஸ், மினிமம் கமாண்ட்ஸ் தேவைப்படும். அப்ப லைப்ரரிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெஷினே ஃபுல்லா ஆன் ஆகல. ஓகே. ஸோ வந்துட்டு என்ன ஆகும்னா சில ஃபுல் ப்ளோன் இதா இருக்காது. பட் மினிமம் அந்த கமாண்ட் ரன் பண்றதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து இன்பில்டா வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்துட்டு பின் பைனரி. நார்மல் யூசர் பைனரி. எஸ் பின்னா சூப்பர் யூசர் பைனரி. உங்களுக்கு நார்மல் சூப்பர் யூசருக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? நார்மல் யூசர்னா அந்த கமாண்ட் வந்து பெரிய இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணாது. சூப்பர் யூசர்னா இட் வில் கிரியேட் இம்பாக்ட். ஓகே. கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் யூசர் பைனரி நான் எழுதல, ஜஸ்ட் ஃபார் இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்குது. மை மெஷின் இஸ் ஆல்சோ ஸ்டக். கிளிக் பண்ண ஓகே. மவுஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே. யூஎஸ்ஆர் இதே மாதிரி பாத்தீங்கன்னா பின் மாதிரியே யூஎஸ்ஆர் பின் அப்படின்னு வரும். யூஎஸ்ஆர்ங்கிறது வந்து யூசர் கிடையாது, யூனிக் சிஸ்டம் ரிசோர்ஸ். ஓகே, இதுதான் வந்து யூஎஸ்ஆரோட இது. அதனால வந்து நம்ம யூசர் பின் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, யூசர் பின் அப்படின்னு. யூசர் பின் கிடையாது, இது வந்து யூஎஸ்ஆர் பின். அதே மாதிரி யூஎஸ்ஆர்எஸ் பின், இது வந்து ஒரு அப்ரிவேஷன். ஓகே ஓகே. லினக்ஸ்ல வந்து எல்லாமே லோவர் கேஸ்ல எழுதுறதுனால யூஎஸ்ஆரும் லோவர் கேஸ்ல எழுதுறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஏன் இது யூஎஸ்ஆர் பின் சொல்றோம்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷ் பின்ல வந்து ஒரு கமாண்ட் இருக்கு எல்எஸ், யூஎஸ்ஆர் பின்ல ஒரு எல்எஸ் இருக்கு அப்படின்னா இந்த பின்ல இருக்க எல்எஸ் கமாண்ட் வந்து ரொம்ப மினியேச்சர் வெர்ஷனா இருக்கும், சின்ன ஃபங்க்ஷன் தான் பண்ணும். அதாவது எல்எஸ்ன்னு அடிச்சு நம்ம நிறைய ஆப்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது.
ஓகே. லிமிட்டடா என்ன தேவையோ அதான் வரும். ஏன்னா அது வந்து பூட்டிங் டைம்ல யூஸ் பண்ற பைனரிஸ். ஓகே. யூஎஸ்ஆர் பின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் ஆர்குமெண்ட் இருக்கும். ஏன்னா மெஷின் பூட் ஆகி வந்துருச்சுன்னா நமக்கு எல்லா லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஃபுல் ப்ளோன் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ்ஆர் பின்ல தான் இருக்கும். சரி. புரியுது. அதே மாதிரி இன்னொன்று வந்து யூஎஸ்ஆர் எஸ் பின். ஓகே. எஸ் பின் இது ஒரு பாத். இது இதே மாதிரி தான் இங்க வந்து நார்மல் யூசர் பைனரி இருந்தா இங்க சூப்பர் யூசர் பைனரிஸ் இருக்கும். ஓகே. புது ஒயிட் போர்டு எடுத்தா மேபி இது இஸ் நாட் வொர்க்கிங். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வார். ஓகே, வார்ங்கிறதுனா வேரியபிள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாக் ஃபைல்ஸ் அது எல்லாமே இருக்கும். லாக் ஃபைல், அப்புறம் மெயில் ஃபைல்ஸ், இது எல்லாமே வேரியபிள்ஸ். அதாவது வந்து என்னன்னா சிஸ்டத்துல நீங்க சாதாரணமா இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பின், யூஎஸ்ஆர் பின் இது எல்லாமே வந்து அதிகமா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா தே ஆர் பைனரி, தே ஆர் ஓஎஸ் ஃபைல்ஸ். இப்போ யூசர் ஏதாவது ஒர்க் பண்றாங்க இல்லாட்டி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ற இதெல்லாம் விழுறது பாத்தீங்கன்னா வார் அப்படிங்கிற இதுல விழும். ஓகே. ஸோ சிஸ்அட்மினை பொறுத்த வரைக்கும் வாருங்கிற டைரக்டரி தான் வந்துட்டு உங்களோட லாக் ஃபைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்றதுக்கு உண்டான ஏரியா. ஓகே. ஓகே. அதாவது உங்களோட ஆடிட் லாக்ஸ், சிஸ்டம் லாக்ஸ், மெயில் லாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி ஆடிட் பண்ண வேண்டிய இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வார்ல இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிடி. ஓபிடிங்கிறது வந்து ஆப்ஷனல். அதாவது நம்ம பேர் பார்த்தா ஆப்ஷனல் இருக்கும். பட் ஆக்சுவலி அங்கதான் வந்து உங்க சாஃப்ட்வேர்லாம் போய் ஆக்சுவலி இன்ஸ்டால் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கிற ஏரியா தான் /OPTங்கிறது யூனிக்ஸ்ல. டிஃபால்ட்டா நீங்க பார்த்து கொடுக்காட்டி அது இந்த /OPTல தான் போய் விழும். நீங்க இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ நான் VSFTPDன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா /OPT/VSOPT அப்படின்னு வந்து விழும். அதுக்கப்புறம் ETC. ஹலோ சதீஷ். சதீஷ் என்னங்க? ஓ அப்படியா? ஓ சரி சரி. சரி சரி, ஓகே ஓகே, சரிங்க. நோ ப்ராப்ளம்.